விஜய் நடித்த கோட் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் மட்டும் பாதியில் முதல் காட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக படம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் டார்ச் அடைத்து கூச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் லென்ஸ் பழுதானதால் படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாகவும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் படம் பாதியில் நிறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன், இப்ப அந்த எந்த இடத்துல பாதியில் நிறுத்தப்பட்டது, தொழில்நுட்ப கோளாறு எப்ப சரி செய்யப்படும், என்ன விவரம், என்ன சொல்லியிருக்காங்க நிர்வாகத்திலிருந்து? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுக்கோட்டையில் இன்று 2 திரையரங்குகள், அதாவது RKP மற்றும் விஜய் திரையரங்கில் கோட் திரைப்படம் திரையிடப்பட்டது. காலை 9 மணிக்கு 2 திரையரங்குகளிலும் கோட் திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் அப்போதும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக, அதாவது கோட் திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பாக மெர்சல் திரைப்படத்தின் ஒரு பாடல் வெளியிடப்பட்டது. அந்த பாடல் வெளியிடப்படும் பொழுது லென்ஸ் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறி அதனால அது சில நேரம் தடைப்பட்டது. வெளியிடப்பட்ட நிலையில் அப்போதும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமானது. அதற்கு ரசிகர்கள் டார்ச் அடித்து ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு சரியாக 9 மணிக்கு கோட் திரைப்படமானது திரையிடப்பட்டது. விஜய் திரையரங்கில் ஆரவாரத்துடன் ரசிகர்கள் திரைப்படத்தை பார்த்து வந்த நிலையில் இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு, அதாவது ஆடியோ சிஸ்டம் ப்ராப்ளமான நிலையில் ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக திரைப்படத்தை திரையிடுவதில் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் திரையரங்கில் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளானதுடன் திரையரங்கத்திற்குள் விரக்தியுடன் காத்திருந்தனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு இப்போ கோளாறு சரி செய்ய 1 மணி நேரம் ஆகும் எனவும் திரையரங்கம் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் எந்த காட்சியில் படம் தடை செய்யப்பட்டதோ அந்த காட்சியிலிருந்து படத்தை பார்த்துவிட்டு தான் செல்வோம் என கூறி ரசிகர்கள் திரையரங்கில் காத்திருக்கின்றனர். இதை நம் கண்களே பார்க்க முடிந்தது. அதாவது ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடனும் ஒரு விரக்தியுடன் காணப்படுகின்றனர். முதல் காட்சியை காண வந்த ரசிகர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக படத்தை முழுமையாக பார்க்க முடியாமல் போனது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்து வருகிறது. மேலும் திரையரங்கு சார்பாக மதியம் 12 மணி காட்சி தடை செய்யப்பட்டுள்ளதாக, அதாவது இந்த காட்சிக்கு தாமதமானதால் அடுத்த காட்சிக்கு காட்சியை ரத்து செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். உள்ள போய்க்கலாமா? உள்ள போய் இல்லையே. செல்போன் லைட் அடிங்க, புரியல. செல்போன் லைட் அடிங்க. ஒரு மணி நேரம் ஆகுமா? முடிச்சோட எந்த இடத்துல இருந்து ஆடியோ ப்ராப்ளமோ அதுல இருந்தே போடுறேன்னு கேட்டு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்துட்டு போவோம்.